ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கீரை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையா? இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க, கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. 1 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு கடலை பருப்பு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதோடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம தட்டி எண்ணெயில் சேர்க்கும் போது அது பிரிஞ்சு வந்துடும். இதுலையே 1-2 பருப்பு இந்த மாதிரி முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்த பருப்போட ஒரு பல்லாரியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு முருங்கை இலையை உருவி எடுத்துக்கலாங்க. அழுத்தியெல்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா நார்மலாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த முருங்கை இலையை நல்லா கழுவிட்டு 1-2 கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. முருங்கை இலையை நம்ம முதல்ல சேர்க்கும் போது அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது அந்த இலை சுருங்கி கொஞ்சமாக ஆயிரும். கீரையே சாப்பிடாதவங்களுக்கு இனி இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வடை தட்டி போடுற மாதிரி எண்ணெயில் தட்டி போட்டுக்கோங்க. தீ நல்லா எரியணுங்க. அப்போ தான் வடை எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா மாற்றி விட்டு பொரிய விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கீரை வடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.